பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய பாமகவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அவரை தலைவராக தேர்வு செய்து கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்து தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கு ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்கியும் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு பொதுக்குழுவில் மொத்தமாக 37 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியை உருவாக்க ராமதாசுக்கு முழு அதிகாரம் அளித்து இந்த சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் பாமகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 37 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் வலிமையான தவிர்க்க முடியாத அங்கீகரிக்கப்பட்ட சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி நீடித்து சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி சற்று தேக்க நிலையில் அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறது. எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் வலிமையான கட்சியாக பலப்படுத்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை வாக்குச்சாவடி அளவிலும் பலப்படுத்தி நம்முடைய நிர்வாகிகளான மாநில, மாவட்ட, மாநகர, நகர, பேரூர் உள்ளிட்ட அமைப்புகள், அணி துணை நிர்வாகிகள் போன்றவர்களெல்லாம் ஊக்கத்துடன் செயல்பட்டு கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறுவனராக இருந்த நம்முடைய சமூக நீதி காவலர் மருத்துவரையா அவர்கள் கட்சி அமைப்பு விதி 13 திருத்தங்களின்படி கட்சியின் தலைவராக நிர்வாக குழு கட்சி அமைப்பு விதி 13 திருத்தங்களின்படி கட்சியின் தலைவராக நிர்வாக குழு மற்றும் செயற்குழு ஆகியவற்றின் முடிவின்படி 30/5/2025 முதல் செயல்பட்டு வரும் நிலையில் மருத்துவரையா அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை 17/8/2025 இன்றைய மாநில சிறப்பு பொதுக்குழு ஒருமனதாக அங்கீகரிக்கிறது. தமிழ்நாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமகவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதில் 37 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸை அக்கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்து இந்த பொதுக்குழுவில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியை உருவாக்க ராமதாசுக்கு முழு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் தீர்மானம் என்பது இந்த சிறப்பு பொதுக்குழுவில் இயற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு தலைவர் பதவியை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அவரை தலைவராக தேர்வு செய்து கொள்ளக்கூடிய வகையில் தீர்மானம் என்பது சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு கூட்டணி அமைப்பதற்கு அனைத்து அதிகாரையும் ராமதாசுக்கு வழங்கி இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 37 தீர்மானங்கள் என்பது இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற
உரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கூட்டணியை உருவாக்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது. கட்சியின் நிறுவனர் வழிகாட்டுதல் படியே பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று இந்த சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல பாமகவினர் அனைவருக்கும் உடனடியாக புதிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.